அப்படியே அறிவு உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எதிர்பார்க்கிற கஷ்டம் தானே. அத பாரு கரடி மானமே கப்பல் ஏறிடும்டா. ஆமா அப்படியே கிளு 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 மானா இருக்கு. மானா இப்ப மானங்கறா தெரிஞ்சிட்டு இருக்கேன். என்ன ஏய் உன் நல்லதுக்கு பேண்ட் அசிங்கமா தெரியுதுன்னு சொன்னா நீங்க சொல்லலாம். அந்த மாதிரி குளிக்க போயிட்டு இருக்காரா பேண்ட் கழுவி கீழ வந்துருச்சுனா யாருக்கா கோவமா வராதா? குளிக்க போறப்ப ஷர்ட் கழட்டி திருப்பி போவாங்க. எல்லாரும் என்னைய திரும்பி பாக்குதுப்பா. ஏன்பா என்னைய திரும்பி பார்க்காங்க? இது ஒரு பெரிய விஷயமா? சும்மா இன்னது நடந்தது குத்தா அது குத்தா இது குத்தா காலையிலேயே வாய கலர்றாரு தேவையில்லாம. டேய் அவனால சும்மா இருக்க முடியாதா? என்ன 1000 தடவை சொல்லியாச்சு. வீட்ல பேசலாம் அப்படியே. போய்ட்டான். யார்ட்ட சார் சொல்றீங்க? உங்கட்ட தான் போய்ட்டான். என்கிட்டயா? போய்ட்டான். நான் போய்ட்டு வரணும். போய்ட்டான் தம்பி. எதுக்கு சார்? இல்ல வேணாங்க. அவருக்கு கோவம் அவ்வளவு வருது. அவர் மட்டும் அடுத்தவங்க என்னனாலும் பேசுறாராப்பா? டாவா சின்ன பையன் சார். ஆனா அந்த மாதிரி பேசலையே. இவனடா சின்ன பையன். இவனை முட்டி போய் வச்சு முதுகுல பாடி ஊத்து பாரு. 4 வருஷம் ஆன ஆமா மாதிரி இருக்கு. இவர தப்பி சேரத்தல பார்க்கறாரு. அவர் இல்ல சொல்லியா சொல்லிட்டார். என்ன கிண்டல் பண்றான்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவர் பேசாம இருக்க சொல்லுங்க. இது நான் காமெடி தான் சொல்றேன். எல்லாரும் காமெடியா இருக்கணும். என்ன சார் மொக்க காமெடி போட்டுட்டு இருக்கா சார்? அவன் மொக்க காமெடி அடிக்கிறான். அதுக்கெல்லாம் வந்து நீ போட்டு அடிப்பியா? யார் இவன் காமெடி பண்றது காமெடியானே தெரியாம இப்ப சிரிக்கிறான் சார். நான் வந்து உங்கள்ட்ட வெளிப்படையா தான் பேசுறேன். உங்களுக்கு அந்த ஃபீல் இருந்தா ஆமான்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. ட்ரிகர் பண்ணீங்க. யார வச்சு நான் வேணா சொல்ல வேணாம். புரியுதா? நான் சொல்ல கூடாது. வேணா அசிங்கப்பட்ட கேட்றேன் பாத்துக்க. இவரு கரெக்ட் நான் வந்து பாத்துட்டீங்க. அவர் என்ன சொன்னாரு? அது என்ன நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்ல எடுத்தாலும் பார்க்கறேன். போங்கடா போங்கடா போய் வேலையில பாருங்கடா. அசிங்கமா வாங்குறது இல்ல. பின்னாடி வந்து கிச்சன்ல இருந்து லேடி எல்லாமே ஆப்ஷனலா இந்த பக்கத்துல எல்லாம் நிக்கறாங்க. பா இவர் ஒரு கருப்பு ராஜ் கபூர். டாப் ஆங்கிள் பார்த்தா ஷமி கபூர், லோ ஆங்கிள் சசி கபூர். அந்த ரூபா ஏய் எல்லாம் தெரியும் போடா. காலி ஓப்பனிங் கண்ண மூடிட்டு போடா. நீ கண்ண மூடிட்டு போடா. நான் குடிச்சேன் சார். போடா. நான் வரும் அந்த ஆள் வேற டென்ஷன்ல இருக்கறான்ல இப்ப மேல. சாலா நீ யாருடா? உங்களுக்கு லிமிட்ல நீங்க என்ன கலாய்க்கணுமோ கலாய்க்கலாம். ஒரு பாயிண்ட்க்கு மேல யார்கிட்ட கலாய்க்கிற வார்த்தைகள் பிடிக்கல. ரெண்டு பேருமே ஸ்டாப் பண்ணிக்கோ. வைக்கிறதுக்கு நான் சொன்ன ரீசன் வந்து ஹீரோவாக ட்ரை பண்றேன். என்ன பேசாதீங்க. ஏன்னா அவர் கடலாம ரொம்ப பாடி ஷேமிங் பண்ணாரு. இதே யோசிச்சே இன்னும் நல்லதா சொல்லு. நல்ல டைம் எடுத்துங்கப்பா. யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். ஏய் ஃபூல் அவன் நம்மள கலாய்க்கறான்டா. பிடியல வளரல விடுங்க. என்ன இது நெகட்டிவிட்டி வந்ததுல நாங்களும் ஹவுஸ்மேட்ஸ் தானே. தெரியல. சொன்னது மூஞ்சி ஒழுங்கா வச்சுக்கிட்டா சொன்னா சரியா? நிறுத்து. நீ வர வரைக்கும் நல்லா தான் நடிச்சிட்டு இருந்த. ஒன்னால தான் சொதப்புது. இவங்களே நெகட்டிவிட்டி தான். இவங்க நம்மள சொல்றாங்க நெகட்டிவிட்டி. கரெக்ட்டா சொன்னீங்க. இருக்கும்போது திவ்யா வந்து அவான்னு பேசும்போது ஒரு மாதிரியே தோணுச்சு. அதனாலதான் வந்து சொன்னது. என்னப்பா ஏதோ சொல்றியப்பா? என்னெல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தேன் தெரியுமா? இந்த விஷம் அது எதுவும் உங்களையும் தான். நீங்க கேட்கல, உங்க காதுக்கு விழல. இப்படி என் காதுக்கு விழுந்துருச்சு. நான் என்னடா பண்ண முடியும்? பேச தோணுமா அதுக்கப்புறம் போய்? யாரு பேரும் ஃபைனலிஸ்ட் தெரியும்ல? இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சு. பெட்டியில பணம் சேரவே மாட்டேங்குது. நிறைய வச்சிருக்கேன் கொடுக்க ஆசை. நம்மளே சரி ரைட்டே சந்தோஷம் ரைட்டே. ஸ்டோர் ரூம்ல ஒரு முன்னாள் ஹவுஸ்மேட் வந்திருக்காங்க. என்னதன்னு அப்படி பாக்குறீங்க? முள்ளு தெரியுதான்னு நான் சொல்ற வரைக்கும் மத்தவங்க கண்ணுல படாம ஒளிச்சு வைக்கணும். ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. நான் உங்க 6 பேரை தவிர இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மத்த யாரு கண்ணுக்கும் அவங்க தெரியக்கூடாது. திவ்யா ப்ளீஸ் திவ்யா. இப்போ உனக்கு அது ஹர்ட் ஆலங்கறப்ப எனக்கு ஒரு விஷயம் ஹர்ட் ஆலங்கற. அப்ப 5 பேர் சேர்ந்து ஒருத்தர் சொல்றப்ப தெரியலையா? ஓரளவுக்கு மேல் தான் நாம் பொறுமையை கையாள முடியும். எனக்கு ஹர்ட் ஆகுது. நான் பாஸ் நீலாம் இங்க வந்து பேசவே கூடாது. நாங்க 6 பேர் ஃபைனலிஸ்ட் சேர்ந்து உங்களோட இடத்துல ஒளிச்சு வைக்கணும். டேய் இதெல்லாம் ஒரு பொளப்பு. பெட்டுக்கு பின்னாடி இடம் இருக்குல்ல, அங்க ஒளிச்சுக்கணும். ஓகே தானே? எல்லாரும் ஒளிச்சுக்கணும். என்னன்னா ஏதேதோ பேசுறியா? ஒத்துக்கோ. உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. போங்கடா லவடிக்கப்பா. பஸ் ப்ளீஸ் ஸ்டோர் ரூம் ஓபன் பண்ணுங்க. பஸ் ஓபன் பண்ணுங்க.
கதறிட்டேன் ஐயா, ஓபன் பண்ண மாட்டாங்க ஸ்டோர் ரூம். ஏன் போயாச்சு போய் அட பைத்தியங்களா, யாரும் சொல்ல மாட்டீங்களா? மட்டும் சொல்லாத நாய. உங்களோட வருகைக்காக காத்திருந்தோம் நாங்க. உங்களை நினைச்சு நினைச்சு நிம்மதியா தூங்கலையே நாங்க. மயிறு மாதிரி இருந்ததுயா, மயிறு மாதிரி இருந்தது. இந்த இடம் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு இடம் நான் சொல்லுவேன். நீ இல்லைன்னா என்னால இருக்கவே முடியாதுன்னு சொல்ற ஒரு பர்சன் நம்மளை பத்தி பின்னாடி பேசுறது, இதெல்லாம் பேர் என்ன தெரியுமா? அது ரொம்ப ஹர்ட் ஆகுற ஒரு விஷயம். எனக்கு சாண்ட்ரா பண்ணிருக்காங்க. அது This is an unwanted statement irrelevant to the current situation. According to rule. ஐயா சாமி போங்க. நான் நாளைக்கு எவிக்ட் ஆகுறேன்னா இன்னைக்கு உட்காந்து பாரு கூட சொல்றாங்க ரம்யா வந்து ஒரு பாம்பு, அவளை மட்டும் நம்பவே கூடாதுன்னு. இதை நான் வெளியில போய் ஒரு வீடியோல தான் பார்த்தேன். என்னடா ஓத்தா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கும் உனக்கும் ஒரு பயங்கர ஃப்ரெண்ட்ஷிப் அந்த டைம்ல இல்ல, எந்த டைம்லயும் இல்ல. அந்த டைம்ல இருந்தது. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் நல்லா. ரம்யா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஓகே எனி டைம் அவ வந்து போய் சொல்லுவா அப்படின்றது எனக்கு மனசுல இருக்கு. யோசிக்கிறது ஒரே விஷயம் என்னன்னா, சாண்ட்ரா வந்து என்ன பத்தி பேசினாங்களே அதுதான் சாண்ட்ராவா, இல்லனா நான் போகும்போது என்ன கட்டு பிடிச்சு அழுதாங்க அதுதான் சாண்ட்ரா? யார நம்பறனே தெரியல சனி எப்படி பண்ணிட்டான். எது சாண்ட்ரா? அப்ப எது நீ நடிக்கிற, எது கன்வே பண்ண விரும்பாவே நடிப்பானே வச்சுக்கோ. இப்ப எல்லாரும் அதுதான் சீரியஸ்லி அதுதான் பண்றேன். ஏய் இத பார்த்த கேன மாதிரி தெரியுதா? விக்ரம் பத்தி தப்பா பேச, திருப்பி விக்ரம் கூட சேர்ந்து நல்லா தான் இருக்க, என் கூட நல்லா தான் இருந்த, என்ன பத்தி பின்னாடி பேசியிருக்க. அவ்வளவு பெரிய சித்தா பார் ஸ்டேஜே ஏற கூடாது. இப்படியே ஓடி என் விஷயத்துல நீ பண்ணது நடிக்கிறேன்னு உனக்கு தோணிடுச்சுனா எது வேணாலும் நீ எடுத்துக்கோ. ஓகே ஃபைன். மகா நடிகண்டா நீ. விக்ரம் பத்தி எவ்வளவு தப்பா பேசிட்டாங்க. வெளில போய் எபிசோட் பார்க்க சொல்லு. நான் இந்த இடத்துல சொல்றேன், விக்ரமும் சாண்ட்ரா ரெண்டு பேரும் போய் எபிசோட் பார்க்க சொல்லு. சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. ஒண்ணே கையவே காப்பாத்து. இவளை பத்தி இவ என்ன சொல்லிருக்க, இவனை பத்தி இவ, ரெண்டு பேரும் காரி துப்பிக்கணும், ரெண்டு பேரும் கொஞ்சம் கொளறாங்க. இப்போ ஏன் உதிர் காலியா சொல்லி தரலையா போல? உசுரை எடுக்காம என் உசுரு போகாதுலே. வெளியில நான் போன உடனே நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிற ஒரே ஒரு ஆள் விக்ரம் கனி, ரெண்டு பேரும் தான். ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. இப்போ என்ன பண்ற? விக்ரமோட எப்படி இருக்க இப்போ நீ? கொஞ்சம் விக்ரமா இதே விக்ரம் பத்தி என்கிட்ட தப்பா பேசும்போது உனக்கு தெரியல? மாமா நான் ஒன்னு சொல்லட்டுமா? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றது தான் கஷ்டம். சொல்லி பார்த்தா தான் தெரியும். உடனே அப்படி நல்ல ஒரு ஏதாவது கெட்ட ஓரமா உட்கார்ந்து அழுகுறியா? எனக்கு தெரியாதா? எப்படி நான் அழுதா அது கோலத்தமா எமோஷனா நடிக்கிறேன், சிம்பத்தி கிரியேட் பண்ண. நீங்க எல்லாம் அழுதா உங்க மேல ஒரு நம்பிக்கை வந்துரும், எல்லா தூக்கி கப்பு கொடுத்துருங்க அவங்க கையில. சொல்றேன் எது அதுக்கு என்னப்பா? லானா ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? என்னடி வாய்ஸ் இது? ஆரஞ்சு பழமாடா? இல்ல பிரியாணி. பிரியாணின்னு சொல்றாங்க, ஆரஞ்சு பழம். மட்டன் பிரியாணி. இது பயங்கர லூசுங்க சார் தீயணைப்பா சார். சார் ஒரு கண்ணுக்குட்டி உள்ள வந்து சார் சொல்லுங்க. ஒரு கண்ணுக்குட்டி உள்ள வந்துச்சு சார். அந்த கையில இருந்து வந்து சார். கை வா, அந்த கட்டில இருந்து சார். கட்டில சீரியஸ் பண்ணி வந்துருங்க. அந்த கட்டில போட்டா அழகா உட்கார்ந்து வந்தா சார். வாங்க சார். ஆனா என்ன தெரியல சார், அந்த கண்ணுக்குட்டி பேசுது சார். சீக்கிரம் இல்ல, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் அங்க பாரு. ஜனங்களா வருதுங்க சார். ஜனங்களா வெளியே நிக்கிறேன் சார். ஈரமாய் ஜிங்கு சிக்கான் ஜிங்கு சிக்கான் ஜிங்கு சிக்கான் பண்ணிருக்காண்டா. நேர்களே, இந்த மாதிரி பிரச்சனை இருந்தா நீங்க அணுக வேண்டிய டாக்டர்கள் யார் யாருங்கிற கொஞ்ச நாட்களில் சொல்றோம். இந்த ஆட்டோ போதுமா குழந்தை?